அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிற வகுப்பு உயிர். இப்ப இந்த உயிர் கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சி. இப்ப கடந்த முறை நம்ம உயிரை பற்றி அறிவியல் என்ன சொல்லுது? ஆன்மீகம் என்ன சொல்லுது? அப்படின்னு 2 விஷயங்கள ஆராய்ந்து பார்த்தோம். அதாவது விஞ்ஞானிகளுடைய கருத்து என்ன? மெய்ஞானிகளுடைய கருத்து என்ன? அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, சில அடிப்படையான விஷயங்கள மட்டும் பார்த்தோம். அதுக்கு ஒரு திருமந்திர பாடல் கூட நான் உதாரணமா சொன்னேன். அந்த மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடின் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆவியின் கூறு 100,001 அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அப்ப ஆவியின் கூறு 100,001 அப்படின்னு அவர் சொல்றதுனால, அந்த ஆவிங்கிற வார்த்தைக்கு இங்க என்ன பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நுண்ணியது, சூட்சுமமானது அப்படின்னு தான் நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆவி அப்படின்னாலே அது கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஆனா அந்த அர்த்தத்த நம்ம அனர்த்தமா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு அப்படிதான் சினிமாலாம் சொல்லிக் குடுக்குது. இப்ப சினிமா தியேட்டர்ல போய் நீங்க படம் பார்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவி வருது அப்படின்னு காட்டுனா, அவன் எப்படி அத ஸ்க்ரீன்ல கொண்டு வர முடியும்? இப்போ ஆவிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் இல்லையா? அப்ப அந்த ஆவிய கண்ணுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வெள்ளை வடிவம் குடுத்து தான் அவன் கண்ணுல காட்ட முடியும். அப்பதான் அது ஆவி அப்படின்னு நீங்க உணர முடியும். ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. இப்ப பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெமினி கணேசன் நடிச்சது, கே.ஆர். விஜயா நடிச்ச படமெல்லாம் பார்த்தீங்கன்னா, கே.ஆர். விஜயா இறந்து போயிடுவா. அப்ப இறந்து போன பிறகு அவ அப்படியே ஆவியா வருவா. ஆனா அவ முழு உருவத்திலே வருவா. ஆவியா வரும்போது அப்படியே முழு உருவத்திலே ஒரு பாட்டு வேற இருக்கும். "மன்னவனே அழலாமா" அப்படின்னு ஒரு பாட்டு. ஏன்னா ஜெமினி கணேசன் அழுதுகிட்டு இருப்பாரு. இவ அப்படியே ஆவியா "மன்னவனே நீ அழலாமா" அப்படின்னு பாடுவா கே.ஆர். விஜயா. அப்ப இது மாரி சினிமா மோகம். மனிதர்கள் இந்த சினிமாவ பார்த்து பார்த்து இப்படிதான் ஆவி வரும் போல் இருக்கு. அப்ப ஆவி அந்த உருவத்தில் இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற கற்பனை வாழ்க்கையிலேயே நெறைய பேர் இருக்காங்க. காரணம் என்னன்னா படிப்பறிவு இல்ல. அந்த புரிதல் இல்ல ஜனங்களுக்கு. ஏன்னா பாமர மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அத என்ன பண்றாங்க, அவங்க குழந்தைகளும் அதே மாரி சொல்லி தராங்க இல்லையா? அப்படியே தான் ஆவிகள் நம்ம இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு வெள்ள கலர்ல வரும், பேய் மாரி இருக்கும் அப்படின்னு நமக்கு புகுத்தப்பட்டிருக்கு. இத வச்சுக்கிட்டு தான் இந்த மந்திரவாதிகள்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. காசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் எந்த ஆவியும் வராது. இப்ப சயின்ஸ் படி நீங்க ஆவின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நீர ஆவியாக்குறோம். நீர் நமக்கு திரவத்தன்மையில கண்ணுல தெரியுது. இப்ப நீரை நான் வெப்பப்படுத்துறேன். வெப்பப்படுத்த உடனே அது நீராவியா மாறுது. நீராவியா மாறி அது கண்ணுக்கு தெரியாம போகுது. அந்த ஆவிய நம்ம கண்ல பார்க்க முடியாது இல்லையா? நம்ம பக்கத்துல இருந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சோம்னா, அந்த நீர் துளிகள் ஒரு மாய்ஸ்சரா வேணா சூடான ஒரு காற்று போற மாரி நமக்கு தெரியும். ஆனா அத வச்சுக்கிட்டு இதுதான் ஆவி அப்படின்னு நம்ம எப்படி உணர்றோமோ, அது மாரி இங்க உயிர் இறந்து போயிட்டா அது ஆவி மாரி வருது அப்படிங்கிற மாரி நெறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இங்க உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த விரும்புறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு புரிதலுக்கான பாடமா இருக்கிறதுனால. அப்ப இங்க திருமூலர் ஆவியின் கூறு 100,001 அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த உயிரானது கண்ணுக்கு தெரியாத மிக மிக நுண்ணியது, சூட்சுமமானது அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம இத புரிஞ்சுக்கணும். அத விட்டுட்டு நம்ம ஏதோ வெள்ளையா வருது, பேய் மாரி வருது அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இத சொல்றேன். அப்ப இங்க உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைக்கப்பட்ட உயிர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு இல்லையா? இப்ப நெறைய உடம்பெடுத்து இருக்கு. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஜீவராசிகள் மெய்ஞானம் என்ன சொல்லுது? 84,00,000 யோனி பேதங்களில உயிரினங்கள் இருக்கிறது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்போ 84,00,000 யோனி பேதங்கள் அப்படின்னா, ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு தன்மையில இருக்கு. அந்த மாரி 84,00,000 வகைகள் இருக்கு. அதுல மனிதன் இத்தன லட்சம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி. இப்படி பறவைகள் இத்தன லட்சம், மனிதர்கள் இத்தன லட்சம் அப்படின்னு எல்லாம் எடுத்து ஒரு கணக்க போட்டு, ஒரு 84,00,000 உயிரினங்கள கணக்கு காட்டுது மெய்ஞானம். ஆனா, விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அந்த உயிருங்கிற ஒரு விஷயம் ஜடப்பொருளாகிய கனிமத்திலிருந்து கரிம நிலைக்கு அவைகள் எல்லாம் உயிரினங்களாக பரிணமித்தன. அந்த மாரி உயிரினங்கள் தான் இங்க உருவாச்சு. அப்ப உயிரினங்களுடைய அடிப்படை தன்மை நம்ம ஆராய்ந்து பார்த்தா, அது ஒரு அணு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளியல் சார்ந்த ஒரு விஞ்ஞான விளக்கம் இப்படி இருக்கு. அதை அணு அப்படின்னு சொல்லுது. அத நீங்க மருத்துவம் சார்ந்த அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா, அதை செல்லுன்னு சொல்லுது. செல்லுன்னா என்ன? அதாவது ஒரு செல் உயிரி இருக்கு இல்லையா? அமீபா இருக்கு.
இப்ப அமீபா அப்படிங்கிறத நீங்க வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு செல் உயிரி. அந்த ஒரு செல் உயிரி எப்படி இருக்கும்னா, ஒரு கோணல் மாணலா கொலகொலன்னு ஒரு ஜெல்லு மாரி இருக்கும். அத வந்து நீங்க எப்படின்னா லைவ்ல பார்க்கவே முடியாது. நேர்ல பார்க்கவே முடியாது. கொஞ்சம் பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம அதுல பார்த்தோம்னா, ஒரு வெள்ள கலர்ல ஒரு கண்ணாடி தன்மையில அது இருக்கும். அந்த நிலையில அந்த அமீபாங்கிறது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு படத்த வரைஞ்சு காட்டுவாங்க. இப்படித்தான் அந்த அமீபா இருக்கும் அப்படின்னு ஒரு உருவத்த, ஒரு நட்சத்திரத்தையே ஒரு கோணமானலா போட்டா எப்படி இருக்குமோ, அது மாரி அமீபா இருக்கு அப்படிங்கிற மாரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன் அந்த அமீபாவ பத்தி பேசுறேன் அப்படின்னா, இந்த அமீபா என்பது உயிரியல்ல ஒரு செல் உயிரி. ஒரே ஒரு செல்லு தான் அதுல இருக்கு. ஆனா இப்ப மனிதன் என்பவன் பல செல் உயிரி. நம்ம வந்து பல செல்களுடைய கூட்டமைப்பு. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்களேன். இப்ப அந்த ஒரு செல் உயிரிகிட்டயும் உயிர் இருக்கு. இப்ப நம்ம பல செல் உயிரிக்கு நம்ம இடத்திலயும் உயிர் இருக்கு. ஆனா இப்ப நம்ம இடத்துல உயிர் எங்க இருக்கு? ஒரு இடத்துல இருக்கான்னா இல்ல இல்லையா? ஒவ்வொரு செல்லும் உயிர் தானே. ஒவ்வொரு செல்லுமே உயிர் தான். அப்போ இங்க டெட் செல் வந்து நமக்கு இறந்து போன செல்கள நம்ம என்ன பண்றோம்? அழுக்குகளா உடம்புல இருந்து வெளியேத்துறோம். அப்ப நம்ம உடம்புல இருந்து அழுக்குகளா வெளியேறுவதெல்லாம் என்ன? நம்ம உடம்புல இருந்து இறந்து போன செல்கள் தானே. அப்ப நீங்க அப்படி பார்க்கும்போது, எங்க இருந்து ஆவி மாரி பேய் வரும்? நம்ம உடம்புல இருந்து உயிர் வெளிய போன உடனே இதே உருவத்துல அப்படியே வெளிய வருமா? அப்ப இதெல்லாம் கற்பனை செய்யப்பட்ட கற்பிதம். மற்றவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட தவறான புரிதல் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விஞ்ஞானிகளுடைய கூற்று என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பான அலை ஏற்றத்தினால நிரம்பி வளர்ந்த இந்த ஒரு குளத்திலிருந்து, அதாவது கடல் மாரி ஒரு பூமியினுடைய தன்மையை சொல்றாங்க. கடல் மாரி ஒரு நிலையிலிருந்து உயிரினங்கள் தோன்றின. அந்த பரிணாமத்தை நம்புகின்ற அடிப்படையில இங்க வந்து நீரிலிருந்து தான் உயிரினங்கள் படைக்கப்பட்டன. அப்படிங்கிற மாதிரி தான் இங்க விஞ்ஞானம் சொல்லும். ஏன்னா விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் ஆராய்ந்து பார்த்து உயிரினங்கள் எங்கிருந்து ஆரம்பத்துல வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது. ஆனா இந்த உயிரினங்களோட ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது ஓகே. அது நீரிலிருந்து இருந்து வந்திருக்கலாம். அல்லது நிலத்திலிருந்து வந்திருக்கலாம். பல்வேறு உயிரினங்கள் பல வடிவங்கள் எடுத்திருக்கலாம். என்ன இப்போ விஞ்ஞானத்துக்கும், மெய்ஞானத்துக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப விஞ்ஞானிகள் வந்து இப்ப இந்த உயிரினங்களையே உயிராக பார்க்கிறாங்க. உயிருங்கிறத ஒரு தனியா அவங்க பார்க்கிறதே கிடையாது. அதாவது அந்த உயிரினமே உயிரா இருக்கு. அது அழிஞ்சு போகுது. அவ்வளவுதான். அவங்க மீண்டும் அது வர்றதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க சொல்றது எப்படின்னா, விஞ்ஞானிகளுடைய கூற்று, இப்ப நான் இருக்கிறேன். நான் வந்து உயிரோடு இருக்கிறேன். இப்ப நான் ஒரு உயிரினம். இப்ப நான் இறந்து போயிட்டேன்னா அவ்வளவுதான். இந்த உயிர் இறந்து போச்சு. இந்த உடல் இறந்து போச்சு. அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உயிர் அழிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். இனிமேல் அது வராது. அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய கருத்து. அப்ப அது மாரி அவங்க சொல்ற விஷயம் என்ன? ஒரு தாவரம் அப்படிங்கிற ஒரு உயிரினம் அழிஞ்சு போனா தாவரம் வராது. ஒரு தவக்கலைங்கிற ஒரு உயிரினம் அழிஞ்சு போனா தவக்கலை வராது. அப்ப இந்த ஒவ்வொரு உயிரினமும் அங்க அழிஞ்சு போயிடுது. அதுதான் உயிரினம், அதுதான் உயிரு, அதுதான் உடலு. அப்ப இவங்கள பொறுத்தவரைக்கும் உயிர் வேற, ஆன்மா வேற, உடல் வேற அப்படிங்கிற கருத்துக்களுக்குள்ள சயின்ஸ் வர்றது கிடையாது. அறிவியல் வந்து இந்த விஷயத்துக்குள்ள வருவது கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், அறிவியல் வந்து இந்த இடத்துல தப்பு செய்யுது அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்டுறோம். ஏன்னா அறிவியலுடைய விளக்கங்கள் வந்து அபத்தமா இருக்கு. ரொம்ப அறியாமை விஷயமா இருக்கு. இதை தான் மனிதர்கள் நம்புறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு வெளிநாட்டு மோகம் நம்ம இடத்துல அப்படி புகுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ பரிணாமத்தை நம்புகின்ற இதிலேயே வேறு சில விஞ்ஞானிகள் வந்து இத ஒத்துக்கிறது இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய செல்களோ அல்லது அவற்றின் முக்கிய கூட்டுப் பொருள்களோ விண்வெளியிலிருந்து பூமிக்கு வந்திருக்கலாம் என்று அவர்கள் யூகித்து சொல்கிறார்கள். ஏனென்றால், இந்த உயிரற்ற மூலக்கூறுகளிலிருந்து உயிர் தற்செயலாய் உருவாக முடியும் என்பதை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னும் ஒரு சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இல்ல இந்த மாரி நிலப்பரப்புலயோ, நீர்ல இருந்தோ உயிரினங்கள் வந்திருக்க வாய்ப்பில்ல. இப்ப பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள உயிரினங்கள் வந்திருக்கணும் அப்படின்னா, அது எங்கேயாவது விண்வெளியிலிருந்து வந்திருக்கலாம். அந்த மாரி விண்வெளியிலிருந்து வந்து இந்த பூமியில அத வாழ்ந்து இப்படி பல்வேறு பரிணாமங்கள அடைஞ்சிருக்கலாமே தவிர, அது எடுத்த உடனே நீர்ல இருந்து தான் வந்ததா அப்படிங்கிறதெல்லாம் நிரூபிக்க முடியாது. அதுக்குண்டான ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி, ஒரு சில விஞ்ஞானிகள் அதை மறுக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப விஞ்ஞானிகள் கூற்று இப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம சனாதன தர்மத்தின் படி பார்ப்போம். சனாதன தர்மம் என்ன சொன்னா, இப்போ உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சனாதன தர்மத்த பொறுத்தவரைக்கும் ஆன்மா என்று பார்க்குது. ஆன்மா அப்படின்னா, அது ஒரே ஆன்மா தான். பரமான்மா மட்டும் தான் இருக்கிறார். பரமான்மா மட்டுமே இருக்கிறார். அவருக்கு வேறாக இங்க எதுவுமே படைக்கப்படவில்லை. ஏன்னா இந்த படைப்பே அவரிடத்திலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கு. இது வந்து தர்மம். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பண்டைய ரிஷிகள் அவர்களுடைய ஞான திருஷ்டியினால இத தன்னுள் உணர்ந்து அவர்கள் வெளிப்படுத்திய விஷயங்கள். இந்த விஷயங்கள் வந்து நம்முடைய
பண்டைய ரிஷிகள் தான் முதல்ல சொல்றாங்க. ஏன்னா வேற எந்த நாகரிகமும் வளரல. நம்முடைய பாரத தேசம் தான் முதல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சமுதாயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம இடத்துல தான் அந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இப்ப கீழடி அப்படின்ற பல்வேறு நாகரிகங்கள தோண்டி எடுக்கிறோம். மற்றபடி எந்த நாடுகளிலும் இந்த மாரி பழைய நாகரிகங்கள் தோண்டி எடுக்கப்படவே கிடையாது. இப்ப அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு வளர்ச்சி அடைந்த நாடுகளா இருந்தாலும், அதெல்லாம் செவ்விந்தியர்கள் வாழ்ந்த ஒரு காடு, ஒரு பாலைவனம், ஒரு காடா இருந்த இடம். இப்ப இன்றைக்கு அது மிகப்பெரிய நாகரிகத்த அடைஞ்சிருக்கு. ஆனா நாம வாழ்ந்தது வந்து பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாகரிகம் அடைந்தவர்களாக நம்ம இருந்திருக்கோம். அதனால தான் நம்ம அகழ்வாராய்ச்சியில வந்து தோண்டும்போது இன்னும் இரும்பு கிடைக்குது. நல்ல கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க ஹரப்பா, மொஹஞ்சதாரோலாம் தோண்டி பார்க்கும்போது விஞ்ஞானிகள் என்ன ஆச்சரியப்படுறாங்க? அங்க வடிகால் அமைப்பு கூட இருக்கு. டிட்ச் எல்லாம் கூட இருக்குது. அந்த காலத்திலேயே முறையா இத கையாண்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம இதெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். அப்ப எவ்வளவு ஒரு அறிவாளிகளா நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது, நம்முடைய ரிஷிகள், பண்டைய ரிஷிகள் தான் இவ்வளவு உண்மையை நம்ம இடத்துல உலகத்துக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்ப அவர்களிடத்திலிருந்து கொண்டு போனது தான் மற்ற தேசங்களுக்கு போகப்பட்டிருக்கு. நம்ம மற்ற சைனாவுல இருந்து யுவான் சுவாங் நம்ம இந்தியாவுக்கு வந்தா, நம்ம இந்தியாவுல தான் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது. அப்ப முதல்ல பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஒண்ணு இந்த உலகத்திலேயே எங்க இருந்தது? இந்தியாவுல தான் இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து புகழ்பெற்ற அறிஞர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து நம்முடைய பண்டைய வரலாற்றின் அடிப்படையில, நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இங்கு இறைவன் மட்டும் இருக்கிறான். ஆன்மா தான் இறைவன். அது வந்து பரமான்மா, பரமாத்மா. ஆத்மான்னா சான்ஸ்கிரிட் வேர்டு, ஆன்மான்னா நம்ம தமிழ் வார்த்தையா சொல்றோம். அப்ப இங்க பரமாத்மா மட்டும் தான் இருக்கிறார். அப்போ அவருடைய தனித்துவமான அழியாத ஒரு சக்தி தான் இந்த பிரபஞ்சமாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய மெய்ஞானிகள் சொல்றாங்க. இப்ப விஞ்ஞானிகள் என்ன கேட்கறான், சரி அப்படி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்த படைப்பதற்கான ரா மெட்டீரியல் வந்து எங்கிருந்து இறைவன் எடுத்தாரு? இப்ப நீங்க சொல்ற வந்து ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு இறைவன் இருக்கிறதா கூட நாங்க வச்சுக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத இறைவனாவே கூட இருக்கட்டுமே. அப்ப நீங்க சொல்ற அந்த இறைவன் வந்து இந்த உலகத்த, இந்த பிரபஞ்சத்த படைச்சார் அப்படின்னா, அவர் எங்கிருந்து ரா மெட்டீரியல் எடுத்து படைச்சார் அப்படின்னு ஒரு கேள்விய விஞ்ஞானிகள் வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு நமக்கு சனாதன தர்ம விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அழகான எக்ஸாம்பிள் குடுக்குறாங்க. உபனிஷத் மூலமா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஒரு சிலந்தி பூச்சி இருக்கு. இப்ப அந்த சிலந்தி பூச்சி தன்னுடைய வாழ்க்கைய வாழ்வதற்கு ஆதாரமாக ஒரு சிலந்தி வலைய பின்னுது. ஏன்னா, அதுக்கு இருப்பிடமும் அதுதான். அது உணவுகள வேட்டையாடுவதற்கான இடமும் அதுதான். அப்ப அது என்ன பண்ணுது? அந்த சிலந்தி வலைக்கான ரா மெட்டீரியல் வந்து எங்கேயாவது வெளிய இருந்து ட்வைன் நூலோ, இல்ல ஒரு அயன் நூலோ எடுத்துட்டு வருதான்னா இல்ல. அது அதனுடைய வாயிலிருந்து உமிழ் நீரை வச்சுக்கிட்டு, அது ஒரு அழகான வலை பின்னுது. அந்த வலையினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கு. அது ஜிக்ஜாக்கா அப்படியே பின்னி, ரொம்ப அருமையா கட்ட கட்டமா பின்னி, அத ரொம்ப க்ளோஸ்ல நின்னு வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ஒரு அருமையான ஒரு தொழில்நுட்பம். அதுக்கு ஒரு தனி திறமை இருக்கணும், தனி அறிவு இருக்கணும் இல்லையா? ஏன்னா, நாம என்னமோ சாதாரணமா அந்த சிலந்தி வலைய அழிச்சிடுறோம், ஒரு சீமார் எடுத்து. ஆனா, அது கட்டுற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கலா, பிளான்டா, அழகா இடையில இடையில கேப் விட்டு ஒரு அழகான ஒரு ஸ்வெட்டர் பின்னுற மாரி பின்னி, அப்படி ஒரு வடிவமைச்சு வச்சிருக்கு. அப்ப அப்படி ஒரு அழகான சிலந்தி வலைய வந்து ஒரு சிலந்தி பூச்சி உருவாக்குறதுக்கு, அது எங்கிருந்து ரா மெட்டீரியல் எடுக்குதுன்னா, வெளியிருந்து எடுக்கிறது இல்ல. அதனுடைய வாயில இருக்கிற உமிழ்நீரை வச்சு அப்படி ஒரு அழகான வலைய பின்னுது. அந்த வளைவானது ஊசியினுடைய முனைய விட ரொம்ப மெல்லியதான ஒரு கோடுல அந்த வலை பின்னப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு அருமையா அது ஒண்ணுக்கொண்ணு தொடர்புல இருக்கு, டேமேஜ் ஆகாம இருக்கு. அழகா அந்த வடிவமைப்புக்குள்ள அது இருந்து, அந்த சிலந்தி பூச்சியினுடைய வெயிட்ட தாங்குற மாரி அந்த வலை இருக்கு. அந்த சிலந்தி பூச்சி அதுல வர்ற ஒரு பூச்சிய, புழுவ பிடிச்சு வேற சாப்பிடுது. அப்ப அத பிடிச்சு சாப்பிட்டாலும் அந்த இலை வந்து கட் ஆகாத அளவுக்கு அது மெயின்டெயின் பண்ணுது. அப்ப இவ்வளவு ஒரு அறிவு, இவ்வளவு ஒரு அற்புதமான அறிவு சிலந்தி பூச்சிகிட்ட இருக்கு. அந்த சிலந்தி பூச்சிகிட்டயே அத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு திறமை இருக்கு. அப்புறம் அதுக்குண்டான அந்த படைப்புக்கான ரா மெட்டீரியல் அதுகிட்டயே இருக்கு. அப்படி ஒரு சிலந்தி பூச்சி, ஆஃப்டர் ஆல் ஒரு சிலந்தி பூச்சி. நம்ம நம்ம நிலையில இருந்து பார்க்கும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு சிலந்தி பூச்சி. ஆனா, அந்த சிலந்தி பூச்சி இப்படி ஒரு அழகான வலையை பின்னி வாழ முடியும் என்றால், இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை ஏன் இறைவனால் படைக்க முடியாது? அப்படிங்கிற ஒரு கேள்விய விஞ்ஞானிகளிடத்துல எழுப்புறாங்க. ஏன்னா, இங்க இந்த பிரபஞ்சம் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த இறைவன் தான் படைத்தான். அப்ப இறைவனுடைய அந்த லீலை வந்து சாதாரண நம்முடைய அறிவினால யூகிக்க முடியாது. நம்மிடத்தில் இருக்கின்ற புலன்களோ அல்லது மனமோ அதை அறிந்து கொள்வதற்கான தகுதி உடையது கிடையாது. ஏன்னா, நம்ம ஒரு உயிரையே இப்ப நம்மளால பார்க்க முடியல. ஒரு உயிரையே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி.
அதே விஞ்ஞானம் கூட பாத்தீங்கன்னா, இப்போ பிளட் தயார் பண்ண முடியாது. ஏன்னா மனித உடல் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி ஆகுற ரத்தம் இருக்கு இல்லையா? உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ரத்தம் உடம்பு பூரா பாய்ஞ்சுகிட்டு இருக்குன்னா, அந்த உடம்ப வந்து சயின்ஸ் கண்டுபிடிச்சதா? அல்லது ரத்தத்த கண்டுபிடிச்சதான்னா, நிச்சயமா அது மாரி விஞ்ஞானத்தினால இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் அடைய முடியல. அப்ப நீங்க ஒவ்வொன்னும் கவனிச்சு பாருங்களேன். இந்த படைப்பினுடைய அம்சங்கள பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அற்புதம். மனிதனுடைய படைப்பும், மனிதனுடைய படைப்புக்குள்ள இருக்கிற அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி செயல்படுது? அந்த உறுப்பினுடைய வேலைப்பாடு எப்படி அற்புதமா படைக்கப்பட்டிருக்கு? அது எப்படி பிளட்ட வந்து பம்ப் பண்ணுது? ஹார்ட் வந்து பிளட் எப்படி பம்ப் பண்ணுது? அது எப்படி உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ரத்தம் அழகா போகுது? அப்புறம் நம்ம வெளிய இருந்து சாப்பிடுற ஒரு லட்டு, ஜிலேபி, போண்டா, பஜ்ஜி, சப்பாத்தி, புரோட்டா என்னென்ன விலாசரமோ எல்லாம் உள்ள போகுது. உள்ள போயி அத்தனையும் என்னவா மாறுது? எலும்பா மாறுது, மஜ்ஜையா மாறுது, ரத்தமா மாறுது. சப்த தாதுக்களா உடம்புக்குள்ள ஒரு மாற்றத்த அடையுது அப்படின்னா, இதற்கான ஒரு அறிவாற்றல் எங்கிருந்து கிடைச்சது? அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? அப்ப இதெல்லாம் யார் நடத்துறா? அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது, இத்தனைக்கும் காரணமா அந்த உயிர் தான் இருக்குங்கிறத, இங்க நம்முடைய மெய்ஞானிகள் சனாதன தர்மத்துல சொல்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உயிருங்கிறது ஒரு அறிவு பொருள். அது ஒரு மெய்ப்பொருள். அதுதான் ஆத்மா. அதுதான் பிரம்மம். அதுதான் அறிவு, தூய அறிவு. அப்படின்னு அதுக்கு பல பெயர்கள குடுத்து நமக்கு விளக்கம் குடுக்குறாங்க. அப்ப இந்த சனாதன தர்மத்தின்படி அந்த மாரி வருகின்ற ஆத்மா, உயிர் என்பதற்கு மரணம் கிடையாது. உடலுக்கு தான் மரணமே தவிர, அந்த உயிருக்கோ, ஆத்மாவுக்கோ மரணம்ங்கிறது என்றைக்குமே கிடையாது. அப்ப அது வந்து அழிவது கிடையாது. அப்ப அழிவு எதற்கு வருது? இந்த உடலுக்கு தான் வருது. அப்ப இந்த அழிவு உடலுக்கு ஏன் வருது? உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான். அந்த மாற்றத்தினால் தான் உடல் அழியுது. அப்ப உடம்பால் அழிவார், உயிரால் அழிவர் அப்படின்னு திருமந்திர பாடல் இருக்கு. ஏன்னா உடம்பால் அழிகின்ற பொழுது உயிர் அழிகிறதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்க முடியாது. ஆகவே அந்த தன்மையை உடம்புல இருந்து உயிர் விட்டு விடுகிறது அப்படிங்கிறத நாம் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இதுக்கு தான் நான் என்ன உதாரணம் லாஸ்ட் டைம் குடுத்தேன். இப்ப இந்த ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல வந்து எல்லையற்று இருக்கு. இன்ஃபினிட்டி. இது எங்க தொடங்குது, எங்க முடியுதுங்கிறத நம்மளால ஸ்பேஸ வந்து பார்க்க முடியாது. ஸ்பேஸ கண்லயும் பார்க்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அத வந்து ஒரு பானைக்குள்ள நான் கொண்டு வந்து காட்டி, இது வந்து பானைக்குள்ள இருக்கிற கட ஆகாசம்னு சொல்றதுனால, அது ஒரு வடிவத்துக்குள்ள சுருங்கி போச்சான்னா இல்ல இல்லையா? அந்த வடிவத்துக்குள்ள சுருக்கி வச்சு பார்க்கிறது நாம தான் பார்க்கிறோம். இதுக்குள்ள தான் சின்ன ஸ்பேஸ் இருக்கு. இதுக்கு வெளிய வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சின்ன ஸ்பேஸ், பெரிய ஸ்பேஸ்ங்கிறது நம்முடைய மைண்ட் அந்த வடிவத்தை வச்சு முடிவு பண்ற மாரி, இங்க எல்லையற்ற உயிரா இருக்கிற நம்முடைய தன்மை வந்து உங்க உடம்புக்குள்ள கொஞ்சம் இருக்கு, என்னுடைய உடம்புக்குள்ள கொஞ்சம் இருக்குங்கிறதுனால, நீங்க ஒரு உயிர், நான் ஒரு உயிர்ங்கிறதெல்லாம் ஒரு புரிதலுக்காக வச்சுக்கிட்டாலும், உண்மையில் இந்த உயிர் வந்து வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அது அதுவா இருக்கு. இடையில இந்த வடிவம் உண்டாகுது. இந்த உடல் உண்டாகுது. அப்ப இந்த உடலினுடைய ஆற்றல் மயம் வந்து செயல்பாட்டுக்கு வருவதற்கான அந்த உயிர் சக்தி உதவி புரியுது. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க இதெல்லாம் இயங்குதே தவிர, இந்த உடலே உயிரா மாறிடுமான்னா மாறாது இல்லையா? அப்ப டோட்டலி சயின்ஸ்ல இருந்து ஃபால்ஸ் ஆகுது இல்லையா? சயின்ஸ் வந்து இந்த மெய்ஞானத்தோட கம்பேர் பண்ணும்போது நெறைய விஷயங்கள்ல ஃபால்ஸ் பண்ணுது. ஏன்னா, இப்போ மனித பிறப்பை எடுத்துக்கங்களேன். இப்ப குழந்தை வந்து வயித்துக்குள்ள இருக்கு. இப்ப வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு வந்து உடல் உண்டாகியிருக்கு. ஆனா, அங்க பிராணனே கிடையாது. அங்க உயிரே கிடையாது குழந்தைக்கு. ஆனா, அந்த குழந்தை வந்து அம்மாவுடைய சத்த எடுத்து, எடுத்து ஒரு பிண்டமா வளர்ந்துகிட்டே இருக்கு. அது 1 மாத குழந்தை, 2 மாத குழந்தை, 8 மாத குழந்தை அப்படின்னு உருவாகி 10 மாத குழந்தையா ஆன உடனே, அது அம்மாவுடைய வயித்துல இருந்து வெளிய வருது. வெளிய வந்த உடனே அத என்ன பண்றாங்க? தொப்புள் கொடிய கட் பண்றாங்க. தொப்புள் கொடிய கட் பண்ண மறு வினாடி, அதுக்கு என்ன தேவைப்படுது? அப்பதான் சுவாசமே தேவைப்படுது. அப்பதான் மூச்சு காற்றே தேவைப்படுது. அதுவரைக்கும் அது மூச்சு காற்றே இல்லாம அம்மாவுடைய வயித்துக்குள்ள இருந்திருக்கு. அப்ப அம்மாவுடைய வயித்துக்குள்ள அந்த கரு இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அது எத வச்சு சுவாசம் பண்ணுது? எத வச்சு உடம்ப வளர்த்துனது? இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தா, அந்த தாய்ங்கிற உயிரை சார்ந்து இந்த உயிர் இருந்திருக்கு. ஏன்னா தாயினுடைய உயிர் மூலமா தான் இந்த உயிரானது இவ்வளவு பெரிய வடிவத்த எடுக்குது. இவ்வளவு பெரிய வடிவத்த எடுத்து வெளிய வருது. அப்போ இந்த உடல் தான் இங்க வளருதே தவிர, உயிர்ல வந்து மாற்றங்களே நிகழ்வது கிடையாது. உயிர்ல எந்த மாற்றங்களும் நிகழ்வது கிடையாது. அங்க பார்க்கும்போது தாயினுடைய உயிரே தான் இந்த குழந்தையினுடைய உயிரு. அங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தாய் வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு,
தனி உயிர் கிடையாது. அம்மாவுடைய உயிரே தான் அந்த குழந்தையினுடைய உயிர். ஆனா வெளியே வந்த பிறகுதான் நம்ம அதை தனி உயிரா பார்க்கிறோம். ஏன் தனி உயிரா பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மனோபாவம் என்ன? அந்த பிராணனுடைய அடிப்படையில இந்த சுவாசத்தை எடுத்துக்கிட்டதுனால இந்த குழந்தை உயிர் வாழுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை என்று மெய்ஞானம் சொல்லுது. ஏன்னா மெய்ஞானம் எந்த அடிப்படையில சொல்லுதுன்னா, இப்போ சுவாசிக்காத நிலையிலேயே நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியும். சித்தர்கள், யோகிகள் எல்லாம் அப்படி பல மணி நேரம், பல நாட்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய அளவுக்கு தவ யோகிகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பிராணனே இல்லாம கூட அவங்களால இருக்க முடியும். அந்த நிலையில இந்த உடல் செல்கள் அழியாம வச்சுக்கிறதுக்கு அவங்களிடத்துல இருக்கிற அந்த உயிராற்றலை அவர்கள் அந்த அளவுக்கு தவ வலிமையில பெருக்கி வச்சிருக்காதான் அது சாத்தியமாகும். பெருக்கி வைக்கிறதுனா என்ன? அந்த வெளிய இருக்கிற உயிராற்றலை எடுத்து இந்த உடலுக்கு உபயோகமா பயன்படுத்துற ஒரு வித்தை இருக்கு. அந்த வித்தைய கண்டுபிடிச்சுட்டா, இந்த உடல வந்து நீண்ட காலம் தக்க வச்சுக்கலாம். இந்த உடல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில நம்முடைய மெய்ஞானிகள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அது நிரூபிக்கப்பட்ட உண்மைகளும் நம்ம இடத்துல இருக்கு. நம்முடைய யோகிகளுடைய வாழ்க்கை வரலாற்றுல வெளிநாட்டினர்களே அசந்து போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாற்றை வந்து யோகானந்தர் பண்ணி காட்டினாரு. யோகதா சத்சங்கா சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம இந்தியாவுல ராஞ்சியில வளர்ந்து சிறிய வயதிலேயே ஆன்மீக ஞானத்துல ஈடுபாடு வந்து அவர் வெளிநாடு போய் வெளிநாட்டினர்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு சொசைட்டியை உருவாக்கி தன்னுடைய பூத உடலை வந்து அழுகாம வச்சு காட்டினார். அவர் மரணம் அடைஞ்ச பிறகு இந்த பூத உடல் கூட அழுகாது, நீங்க வேணா பாருங்க, வச்சிருந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பூத உடலை எந்த ஒரு பதப்படுத்தமும் இல்லாம 10 நாளைக்கு மேல வச்சிருந்து விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய உடல்ல ஒரு செல்லு கூட சாகவே இல்லை, லைவ்லயே இருக்கு. அவரோட உடல் மட்டும் இயங்காம இருக்கு. காரணம் என்னன்னா உயிர் இல்லை. அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த உயிராற்றல்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி தனியா உள்ள போயிட்டு வெளியே போயிட்டு எல்லாம் வர்றது கிடையாது. அந்த ஒவ்வொரு செல்களும் அந்த உயிர்ல இருக்கணும், அந்த நிலையில இயங்கிட்டு இருக்கு. ஆனா உடல் தன்னுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தை இழந்து அப்படியே டெட் பாடியா கிடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதனுடைய மூல இயக்கத்தை அந்த உடல் தன் தகுதியை இழக்கும் போது விட்டு விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் இங்க யோகானந்தர் வந்து செஞ்சு காட்டினார். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நாட்டுல மட்டும் நிரூபிக்கல, வெளிநாட்டு இடத்துல இதை நம்ம நிரூபிச்சிருக்கோம். அப்ப அந்த அடிப்படையை நம்ம கொண்டு இங்க உயிர்களை பற்றி நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இப்ப இந்த உயிரை வந்து வெட்ட முடியாது, நெருப்புனால அழிக்க முடியாது, தண்ணீர்னால நனைக்க முடியாது, காற்றினால உலர்த்த முடியாது. அப்ப இங்க மரணம் என்பது யாருக்கு அப்படின்னா இந்த உடலுக்கு தான். அப்ப இங்க உடல் தான் வந்து வந்து போகுதே தவிர அந்த உணர்வு, அந்த உயிர், அந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருவதும் இல்லை, போவதும் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்முடைய மெய்ஞானம் பேசுது. அப்ப அப்படிப்பட்ட நம்முடைய புரிதலானது, நம்முடைய சுயமானது எப்படி இருக்கு? இந்த உடலா இருக்கானா இந்த உடல் கிடையாது. ஏன்னா இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல அப்படிங்கிற அந்த மெய்ஞானத்தின் அடிப்படையில நம்ம உணரும் போது நாம உண்மையிலேயே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம அந்த உயிர் தான். நம்முடைய ரியாலிட்டியே அந்த உயிர் தான், நாம அந்த ஆத்மா தான். ஆனா அந்த ஆத்மாவா உயிரா இருக்கக்கூடிய நாம் வந்து இந்த உடலுக்குள்ள போகிறதுனால நாம அதனுடைய வெளிப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இதற்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் எப்படி கொடுத்தேன்னா, இப்ப மின்சாரம் வந்து நீங்க உயிர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்ப அந்த மின்சாரமானது எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு, ஒயர்ல வந்து எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு பர்டிகுலர் ஹோல்டர்ல ஒரு பல்பை போட்டு வச்சிருக்கீங்க, அந்த பல்பு வழியா அந்த மின்சாரம் பாஞ்ச உடனே அது ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுது. இன்னொரு ஹோல்டர்ல வந்து ஒரு ஃபேனை மாட்டி வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல மின்சாரம் போன உடனே அது காற்று வெளிப்படுது. அப்ப விதவிதமான வெளிப்பாடுகள் வந்து உருவத்தினுடைய அடிப்படையில தான் மாறுதலுக்கு உட்படுகிறதே தவிர மின்சாரத்தினுடைய அடிப்படையில அது எந்த மாறுதலுக்கு உட்படுவது கிடையாது இல்லையா? மின்சாரம் வந்து 0 வாட் பல்ப் எரிஞ்சாலும் 230 வோல்ட் தான் அங்க போகும். ரொம்ப 100 வாட் பல்ப் எரிஞ்சாலும் அதே 230 வோல்ட் தான் போகும். ஆனா அந்த வோல்டேஜ் 230ல வாட்டேஜ் தான் டிஃபரெண்ட். இங்க 0 வாட்ல வெளிச்சம் வரல, அங்க 100 வாட்ல பவர்ஃபுல் பிரைட்னஸா வெளிச்சம் வருது. அது மாதிரி இங்க உடலானது பிரகாசிக்கின்ற தன்மை என்பது உயிரின் அடிப்படையில் இல்ல. இந்த உடலை நம்ம வச்சிருக்கிற தன்மையில, இந்த உடலை நம்ம எந்த மாதிரி வச்சுக்கிறோமோ அந்த அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை மாறுபடுத்தி பார்க்கலாம். அப்ப இந்த உடல்ங்கிறது தான் இங்க நம்ம பரிணாம வளர்ச்சியில பார்க்கணுமே தவிர உயிர்ல பரிணாம வளர்ச்சி கிடையாது. உயிர் வந்து பரிணாமம் அடைவதே கிடையாது. ஆனா விஞ்ஞானிகள் என்ன பண்றான், உயிரினம் தான் பரிணாமம் அடையுது அப்படிங்கிற மாதிரி உயிரை பரிணாம வளர்ச்சியில கொண்டு வரான். ஆனா நம்முடைய சனாதன தர்மம் அந்த உயிரில பரிணாம வளர்ச்சியே கிடையாது. ஏன்னா உயிர் வந்து ஒன்றுதான், அது வருவதும் இல்லை போவதும் இல்லை. இங்க உடலுடைய மாறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி உயிர் அதுல பட்டு பிரகாசிக்கும் போது அந்த உடல்ல இவ்வாறு மாறுதல் எல்லாம் உண்டு பண்ணுது. ஒரு தாவரத்துக்கு ஒரு அறிவு
அளவுக்கு தான் அது வேலை செய்யும். அப்ப அந்த அறிவும் இங்க வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த உயிரே அறிவா இருக்கு. அந்த உயிரே உணர்வா இருக்கு. அந்த உயிரே ஆன்மாவா இருக்கு. அப்ப இந்த பரமாத்மா, இந்த பரமான்மா என்கின்ற ஒருவருடைய இருப்புனால தான், இங்க எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நிரூபிப்பதற்காக தான் இந்த சனாதன தர்மம் இவ்வளவு விஷயங்கள நமக்கு குடுக்குது. அப்ப இங்க வந்து இத பொதுப்படையா மதங்களுடைய அடிப்படையில பார்க்கும்போது, எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான் அப்படிங்கிறத ஒத்துக்குது. நம்முடைய இந்து தர்மம் மட்டுமல்ல, இஸ்லாமிய மதமும் ஏத்துக்குது, கிறிஸ்துவ மதமும் ஏத்துக்குது. இறைவன் தான் இந்த உலகத்த படைச்சான் அப்படின்னு மதவாதிகளுடைய கருத்துப்படி, இதுல யாருக்கும் முரண்பட்ட கருத்து இல்லவே இல்ல. ஏன்னா இறைவனுடைய படைப்பில் தான் இங்க எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது மதவாதிகளுடைய கூற்றுப்படி. இதை யார் மறுக்கிறார்கள்? விஞ்ஞானிகள் மட்டும் தான் மறுக்கிறார்கள். மதவாதிகள் மறுப்பது கிடையாது. ஆகவே மதத்தின் அடிப்படையில் வருகின்ற இஸ்லாமியர்களாகட்டும், கிறிஸ்துவர்களாகட்டும், இந்துக்களாகட்டும், இங்கு படைப்பெல்லாம் இறைவன் மூலமாகவே படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்களிடத்துல என்ன ஒரு முரண்பாடான கருத்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த இறைவனிடத்தில் தான் முரண்பாடான கருத்து. இவர்கள் உண்டாக்கி கொண்ட மதத்தின் அடிப்படையில இங்க எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னுடைய இறைவன் வேறு, உன்னுடைய இறைவன் வேறு அப்படிங்கிற முரண்பாடான கருத்துனாலதான் இங்க வந்து இஸ்லாமிய மதம் என்ன சொல்லுது? என்னுடைய இறைவன் அல்லாஹ் அப்படிங்குது. கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லுது? என்னுடைய இறைவன் வந்து ஜெகோவா அப்படிங்குது. அப்ப இந்துக்கள் நாம என்ன சொல்றோம்? என்னுடைய இறைவன் சிவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது மாதிரி சிவம் ஆகட்டும், அல்லாஹ் ஆகட்டும், ஜெகோவா ஆகட்டும், இது எல்லாம் யாருடைய அடிப்படையில உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மனிதர்களுடைய மனதின் அடிப்படையில உண்டாக்கப்பட்ட இறை அம்சங்கள் தானே தவிர, ஆனா நம்முடைய மெய்ஞானிகள் மதம் தோன்றுவதற்கு முன்னாடி இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த எல்லையற்ற இருப்பு, அந்த இறைவன் என்பது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஒரு வெளி. அது ஒரு வெட்ட வெளி. ஏன்னா இங்க வந்து இந்த பிரபஞ்சம்ங்கிற ஒரு விஷயம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி வெளி மட்டும் தான் இருந்திருக்கு. அப்ப அந்த வெட்ட வெளி தான் இங்க சிவம். அத வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த ரிஷிகள் அத புராணத்துல பலவிதமான எளிமைப்படுத்தி குடுக்குறாங்க. மேலும் வந்து நம்முடைய சமயத்தின் அடிப்படையில சைவ சித்தாந்தத்திலயும் இதுக்கான நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய திருத்தலங்கள்ல இப்ப சிதம்பரம் இருக்கு இல்லையா? அது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில ஆகாய தத்துவமா நம்ம பார்க்கும்போது, அப்ப அங்க சிதம்பரம் போனீங்கன்னா, அங்க ஒரு ரகசியம் இருக்கும்பாங்க. சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படின்னா, அந்த சிதம்பரத்துக்குள்ள போனா ஒரு இடத்துல ஒண்ணுமே இருக்காது. வெறும் ஒரு வில்வ மாலை மட்டும் தங்கத்துல மாட்டியிருப்பாங்க. அந்த ரூம்க்குள்ள ஒண்ணுமே இருக்காது. என்னங்க ஒண்ணுமே காணோம். வெறும் ஒரு தங்கத்துல வில்வ மாலை மாட்டியிருக்கு. இது என்னங்க ரகசியம் அப்படின்னு கேட்டா, இங்க இறைவன் வந்து வெளியா இருக்கிறான். வெட்ட வெளியா இருக்கிறான். அந்த வெளிய வந்து எப்படி கண்ல பார்க்க முடியாது. அதை உணர்த்துவதற்கான ஒரு பூடகமான ஒரு ஐதீகமா அங்க வந்து சிதம்பர ரகசியம் நமக்கு காட்டப்படுது. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இறைவன் அப்படிங்கிறவன் வெட்ட வெளி. அவனுக்கு வந்து உருவம் இல்ல. ஆனா, அந்த உருவம் இல்லாத இறைவன் வந்து உருவத்திலயும், அரு உருவத்திலயும் வெளிப்பட்டிருக்கான். அப்படி உருவத்துல வெளிப்பட்டது தான் இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சமா வெளிப்பட்ட இந்த விஷயத்துல உருவம், அருவம், அருவுருவம் என்ற பல்வேறு நிலைப்பாடுகள்ல இறைவன் வெளிப்படுவதை வைத்துக்கொண்டு, இப்ப உருவமற்ற இறைவன் அல்லாஹ், உருவமுள்ள இறைவன் சிவம் அப்படிங்கிறதெல்லாம் யார் உண்டாக்கிக்கிட்டது? நாம தான் உண்டாக்கி வச்சிருக்கோம். ஏன்னா நம்முடைய அஜ்ஞானத்தினால நம்ம எப்படி உண்டாக்கி வச்சிருக்கோம்? சிவபெருமான்னா ஜடாமுடி வச்சுக்கிட்டு இருப்பாரு. கையில சூலாயுதம் வச்சிருப்பாரு. உடுக்கை வச்சிருப்பாரு. இவர்தான் சிவபெருமான் அப்படின்ட்டு நம்ம சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில சிவபெருமானுக்கு ஒரு உருவத்த குடுத்து வச்சிருக்கோம். வைணவ சித்தாந்தத்துல நம்ம இறைவனை எப்படி பார்க்கிறோம்? திருமாலா பார்க்கிறோம். அப்ப திருமால்ங்கிற வடிவத்துக்கு நம்ம ஒரு உருவத்த எப்படி குடுக்குறோம்? சங்கு சக்கரதாரியா வருவாரு. அப்படியே பட்டு பீதாம்பரத்த போட்டு வருவாரு. அப்படின்னுலாம் நம்ம ஒரு கற்பனை உருவத்த உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த அடிப்படையில தான் சமயங்கள் வந்து இறைவனை உருவகப்படுத்தி பார்க்குது. ஆனா உண்மையில் இறைவன் அப்படி இல்ல. ஏன்னா இறைவனுடைய வடிவம் வந்து உருவத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, இங்க நம்ம பார்க்கிறதெல்லாம் இறை அம்சம் தான். இறைவனுடைய உருவத்த நீங்க வடிவத்துல பார்க்கிறீங்கன்னா, ஒரு எறும்பிலிருந்து யானை வரைக்கும் நீங்க பெரிய பெரிய விஷயங்கள் எத பார்த்தாலும் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிற உயிரெல்லாம் இறைவன் தானே. எத நீங்க பிரிச்சு பார்க்க முடியும்? அப்ப இந்த நிலையில நாம இந்த இறைத்தன்மைய வந்து சற்குண வடிவா பார்க்கிறோம். ஒன்றுமற்ற வெட்ட வெளிய நிர்குண வடிவா பார்க்கிறோம். அப்ப ஒன்றுமற்ற வெட்ட வெளிய நம்ம வந்து நிர்குண பிரம்மம் என்று நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. இதையே தான் இஸ்லாத்து வந்து என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்ன்னு சொல்லுது. இஸ்லாமியர்களும் இதத்தான் இறைவனா சொல்றாங்க. ஆனா அவங்க அல்லாஹ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. நாமளும் இதையத்தான் இறைவன் சிவம்னு பேர் வச்சிருக்கோம். இவ்வளவுதான் வித்தியாசம். பேர் தான் சிவம், அல்லாஹ், யெகோவா. ஆனா உருவத்துல எந்த கடவுளும் இல்ல. அந்த உருவத்துல உண்டாக்கிட்டதெல்லாம்
பாமர மக்களுக்கான புரிதலுக்கு தான். அதுல அருவுருவம்ங்கிற நிலையில நம்ம ஒரு சிவலிங்கத்தை கூட வச்சு வழிபாடு பண்றோம். ஆனா சிவலிங்க வழிபாடெல்லாம் வந்து உருவம்ங்கிற சிவபெருமான் மாதிரி ஜடாமுடி வச்சுக்கிட்டு வரல. உருவமற்ற நிலையில வெட்ட வெளியாவும் இல்ல. ஆனா ஒரு உருவ வடிவா அங்க வந்து ஒரு சிவலிங்க வழிபாட நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மக்களுக்கு அந்த மனோபாவத்தை ஒரு மேல்நிலைப்படுத்துவதற்கான, புனிதத்தன்மை அடைவதற்கான பாதைகளாகத்தான் பார்க்கணுமே தவிர, அந்த உருவத்திலேயோ, உருவத்திலேயோ நம்ம போய் சிக்கிக்க கூடாது. ஆனா உண்மை நிலை, இறைத்தன்மை என்பது ஒரு வெட்ட வெளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த வெட்ட வெளிதான் படைப்புக்கு முன்பாகவே இருந்திருக்கு. அப்ப அந்த வெளிதான் இந்த படைப்பை உண்டாக்கி இருக்கு. அப்ப அந்த வெளியிலிருந்து தோன்றிய இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த வெளிக்கு வேறாக இல்ல. அப்ப எல்லாமே அந்த வெளிக்குள்ள இருக்கு. அப்ப அந்த வெளிக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு கேலக்சிக்குள்ள ஒரு சூரியனை மையமா வச்சு எத்தனை கோள்கள் சுற்றினாலும் அந்த கோள்களுக்குள்ள பூமி என்ற ஒரு பந்துக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் இவைகள் எல்லாம் அந்த இறைவனுக்கு வேறாக இல்ல. அந்த வெட்ட வெளிக்கு வேறாக இல்ல. எல்லாம் அந்த வெட்ட வெளிக்குள்ளேயே இருக்கு. ஆகவே இங்கு எல்லாம் இறைமயம், எல்லாம் இறை அம்சம் என்ற அடிப்படையில பார்க்கும்போது, இங்கு உயிருங்கிற ஒரு விஷயம் கூட அந்த இறைத்தன்மையிலே தான் இருக்கு. அப்ப அந்த இறைத்தன்மையிலேயே இருக்கின்றதை இங்கு ஒரு உடலுக்குள்ள அனுபவமாக்குவதில மிக உயரிய பரிமாணத்தில் வந்திருப்பவன் மனிதன். வேற எந்த ஜீவராசிகளும் அதை அனுபவமாக்க முடியாது. அப்ப அந்த அடிப்படையில நாம் இதை அனுபவமாக்குவதும், இதை நாம் எப்படி அனுபவ ரீதியாக உணர்வதும், இதை பற்றி இன்னும் நம்ம சில தெளிவான விஷயங்களை நம்முடைய மகான்கள், ஞானிகள் எல்லாம் எப்படி நமக்கு புரிய வைக்க போறாங்க என்பதும், இன்னும் நம்ம விரிவாக இந்த பகுதியில பார்க்க போறோம். அப்ப இன்றைக்கு இந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இந்த விஷயத்த புரிய வச்சு, ஒரு நல்ல ஒரு தெளிவுக்கு உங்கள கொண்டு வந்து விட்டுருவேன். ஆகவே இதை தினசரி நீங்க இத நல்லா உள்வாங்குனீங்க அப்படின்னா, நல்ல ஒரு தெளிவுக்கு வர முடியும். அப்போ உங்களுக்கு இறைவன் யார்? நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற உண்மை புரியும். அப்போ பேதமைகள் மறையும். அப்ப இங்க இருப்பதெல்லாம் இறை அம்சமா தெரியும். அப்ப உங்களுடைய உயிர், என்னுடைய உயிர், அந்த நாயினுடைய உயிர், அந்த மாட்டினுடைய உயிர்ங்கிற பேதமை மறைஞ்சு போயிடுச்சுன்னா, எல்லா உயிரிடத்திலும் அன்பு வெளிப்படும். அப்ப அந்த அன்பு தான் இங்க சிவம் என்று சொல்லப்படும். அப்ப இதுதான் இங்க விஷயம். அப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான புரிதல், ஒவ்வொரு மனிதனுடைய மகத்துவமான அறிவாற்றலில் தான் அமைந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறிவு பரிமாணத்திலே உயர்ந்து வந்தவன் மனிதன் மட்டும்தான். அப்ப எந்த மனிதன் வந்து இத புரிஞ்சுக்கிறானோ அவன் புத்திசாலி. புரிந்து கொள்ள முடியாதவன் முட்டாள், அஞ்ஞானி என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் அவன் மனித உருவத்தில் இருக்கின்ற மிருகம். ஐந்தறிவுக்கு உட்பட்ட மிருகம் எப்படி எல்லாமும் யோசனை பண்றது நம்மள மாதிரி எல்லாமே செய்யும். ஆனா பகுத்தறியும் தன்மை அதுக்கு இல்ல. ஆனா மனிதனும் அந்த மிருகம் மாதிரியே வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட பகுத்தறியும் தன்மை இல்ல. அதனாலதான் அவங்க தவறான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆகவே இந்த பாடம் நம்முடைய அத்தியாத்ம யோகத்துல வருகின்றவர்கள் எல்லாம் நல்ல ஒரு தெளிவோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகம் என்பது உங்களுக்கு வேறாக இல்லை. இறைவன் என்பவனும் உங்களுக்கு வேறாக இல்லை. உயிர் என்பதும் உங்களுக்கு வேறாக இல்லை. எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. ஏனென்றால் எல்லாம் நீங்களே தான். அப்ப நான் இருப்பதினால் தான் இந்த உலகமே இருக்கிறது அப்படிங்கிற மிக உயரிய ஒரு சிந்தனை நம்ம இடத்துல வெளிப்பட்டு விட்டா, இந்த உலகம் ஆனந்தமயமாக மாறிவிடும். அப்ப பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமற இறைவன் தெரிவான். அப்ப இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற அந்த பேரானந்த நிலை நம்ம இடத்துல அனுபவமாகும். இதுக்கு பேர் தான் இறை அனுபூதி, இறை அனுபவம், ஆத்ம அனுபூதி, ஆத்மா அனுபவம் அப்படின்னு பல பேர்கள சொல்றோம். இதை இன்னும் விரிவாக நம்ம அடுத்த பாடங்கள்ல பார்க்கலாம். இன்றைய நேரம் கருதி இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம்